प्रेज द लॉर्ड। इस हवा के समय में आए हुए हर एक को मैं प्रभु यीशु मसीह के पवित्र नाम से मैं अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इन दिनों में हम लगातार प्रार्थना के बारे में, मेडिटेशन के बारे में सीखते हुए आ रहे हैं। இந்த நாட்களிலே ஜெபம் எப்படிப்பட்டது, ஜெபத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். So कितने लोगों को ये ब्लेसिंग, कितने लोगों की प्रेयर लाइफ में एक चेंज आया। எத்தனை பேர் வாழ்க்கையில ஜெபத்துல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு, மாற்றங்கள் வந்திருக்கிறது. आपके हाथ उठा के दिखा और थंप डालो या हार्ट इन डालो ताकि मैं जान सकूं कि कितने लोगों की लाइफ में आपकी प्रेयर लाइफ चेंज हुआ है। எத்தனை பேரோட வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறது. நீங்கள் உங்க தம்ப போடுங்க, கமெண்ட்ஸ போடுங்க. प्रेयर इज अ वेरी वास्ट सब्जेक्ट, एक बहुत ही बड़ा सब्जेक्ट है। ஜெபம் வந்து ஒரு பெரிய சர்மன், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். इसको मैं अगर प्रचार करते रहूं, मैं जिंदगी भर भी प्रचार करूंगा, उतना ज्यादा उसके अंदर मेरा लगाव है और मेरा हृदय उसके अंदर है। என்னுடைய இருதயம் அந்த ஜெப மேல ரொம்ப அதிகமான ஒரு பற்று இருக்கிறது. அதை குறித்து பேச வேண்டுமானால் வாழ்க்கை முழுவதும் அது பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு அதுல. So prayer is a calling. मैंने कल आपको बताया, प्रार्थना करना एक बुलाहट होता है। நேற்றைய தினத்திலே நான் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். ஜெபம் என்பது ஒரு அழைப்பாக இருக்கிறது. जरूरतों के लिए दुआ करना अलग होता है। நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது அது வேறு. प्रेयर को अपना बुलाहट के रूप में जो लोग पा लिया और प्राप्त कर लिया, वो लोगों की जिंदगी कुछ अलग है। ஜெபம் என்பதை அழைப்பாக பெற்றுக்கொண்டு அதை அவர்கள் வாழ்க்கையாகவும் பழக்கமாகவும் செய்து சொல்லுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அது வந்து ரொம்ப அவங்க பெரிய அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். सो उसी को हम देखते हैं, हम सबको परमेश्वर ने याजक बना दिया है। नया नियम में हम सबको याजक के रूप में बुलाया गया। நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாரையும் தேவன் ஆசாரியராகவும் ராஜரீக கூட்டமாகவும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். वचन ये कहता है यीशु मसीह हमारा ये महायाजक है करके वचन में लिखा है। நம்முடைய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகா ஆசாரியராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். यीशु मसीह महायाजक है। இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். हम भी वही बुलाहट को प्राप्त कर लिया अभी। நம்மளும் அதே அழைப்பை பெற்றிருக்கிறோம். सो वो महायाजक का कॉलिंग क्या होता है? याजक का कॉलिंग क्या होता है? ஆசாரியருடைய அழைப்பு அது எது என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது? लिविंग इन द हाउस ऑफ गॉड, தேவனுடைய வீட்டில் வாழுவதுதான். लिविंग इन द हाउस ऑफ गॉड, தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருப்பதுதான். एक याजक का लाइफ, एक याजक का पूरे के पूरे हार्ट है ना, परमेश्वर की मंदिर में रहता है। ஒரு ஆசாரருடைய வாழ்க்கையானது முழுவதும் அது தேவனுடைய ஆலயத்திலே அது இருக்கிறது. उनका हृदय भी, அவருடைய இருதயமும் அங்கே தான் இருக்கிறது. सेम वे एक याजक की जो बुलाहट को, जिसके ऊपर परमेश्वर ने उस तेल को उड़ेल दिया, उनका हार्ट हमेशा प्रेजेंस ऑफ गॉड के ओर खींचते हुए जाएगा। யாருக்கெல்லாம் அந்த ஆசாரிய அபிஷேகம், அந்த தைலத்தாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அவர்கள் தானாகவே அந்த தேவனுடைய ஆலயத்தில் அந்த அவர்களுடைய இருதயம் அது இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். आपका हृदय अपने आप से ही प्रेजेंस ऑफ गॉड को ढूंढ के भागते रहेगा। हर समय आपका हृदय है ना, वॉकिंग विथ गॉड, परमेश्वर के साथ चलने में, उनकी प्रेजेंस के साथ ही जुड़े रहने में
आपका हृदय जो है बहुत ही भूख और प्यास में रहेगा. அவர்களுடைய இருதயம் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே, அவரோடு நடப்பதையே, அவரோடு வாழுவதையே அது தன்னுடைய ஏக்கமாக, வாஞ்சையாக, தாகமாக அது கொண்டிருக்கும். So that kind of heart is a very blessed heart. அப்படிப்பட்ட இருதயம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறது. बाकी साधारण से आप देखेंगे तो प्रार्थना करना लोगों के लिए बड़े कठिन पड़ता है. बड़े மற்றவர்களுக்கெல்லாம் அது ஜெபம் பண்றது ரொம்ப கடினமாக இருக்கும். मगर ये बुलाहट की अनॉइंटिंग जिनके ऊपर है वो लोगों के लिए prayer life is like for them it is breathe. ஆனால் இந்த ஜெப அழைப்பை பெற்றவர்களுக்கோ ஜெபமானது அவர்களுடைய சுவாசமாக அது மாறிவிடும். அதுதான் அவங்களுடைய சுவாசமாகவும் இருக்கும். हम पढ़े पहला पत्रस अध्याय 2 का वचन 9. पहला पत्रस का किताब अध्याय 2 वचन 9 पढ़े. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். पढ़े हिंदी में पढ़े कोई एक जन. पहला पत्रस अध्याय 2 का वचन 9. पहला पत्रस अध्याय 2 का वचन 9. ज्योति है. सो आपका कॉलिंग देखो, एक जो है अपोस्टल प्रॉफिट, ये लोग ये कॉलिंग अलग होता है. அழைப்புகள் இருக்கிறது. போதக அழைப்பு, சுவிசேஷ ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம் என்று அது தனியாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. वो अलग होता है. அது வித்தியாசமானது. मगर यहाँ पे आप देख रहे हैं ना, इट्स अ कॉलिंग, इट्स समथिंग वेरी 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 डिफरेंट कॉलिंग है ये. இது மிகவும் வித்தியாசமான பெரிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. याजकों की बुलाहट है. இது ஆசாரியருடைய அழைப்பு. ये कॉलिंग is to live in the presence of God. இந்த அழைப்பானது தேவனோடு இருப்பதற்காக அழைக்கப்படுகிறது. आपका हार्ट को परमेश्वर उस कमरे के अंदर खींच के लेके जाएगा जहां उनकी बहुत महान उपस्थिति रहता है. அவருடைய மகா பெரிய பிரசன்னத்திற்குள்ளாக இப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவர்களை அப்படியே இழுத்துக் கொள்வார். आपका हृदय को पता ही नहीं चलेगा आपका हृदय इतना ज्यादा प्रेयर पे क्यों प्यार कर रहा है. உங்களுக்கே புரியாம இருக்கும். ஜெபத்துல அதிகமான தாகம் உங்களுக்கு தெரியாமலே அது போய்கிட்டே இருக்கும். So these people pray very deeply. இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப ஆழமாக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். So मैं चाहता हूं हमारे प्रेयर में आने वाले हर एक को ये अनॉइंटिंग, ये तेल उड़ेल दिया जाए. நான் வாஞ்சிக்கிறேன் இப்படிப்பட்ட அழைப்பு, இப்படிப்பட்ட அபிஷேகம் நம் இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற अनेகர் மேலே அந்த தைலம் ஊற்றப்படுவதாக என்று நான் வாஞ்சிக்கிறேன். बाइबल यही कहता है, हमारे लिए अभी महायाजक प्रभु यीशु मसीह हमारे लिए प्रार्थना कर रहा है पिता की उपस्थिति में. வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். So प्रार्थना कर रहा है, நமக்காக பரிந்து பேசுகிறார். Even the Holy Spirit is also, Holy Spirit भी பரிசுத்த ஆவியும் हमारे कमजोरियों में हमें कैसे प्रार्थना करना हमें पता नहीं है. होली स्पिरिट इज हेल्पिंग अस टू प्रे. बाइबल कहता है रोमियो 8 में, ரோமர் 8வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார். वो आपको सिखा रहा है. அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். So it's a work of the Holy Spirit, it's a work of the Son
है ना, प्रेयर, है ना, उपस्थिति में रहकर, है ना, पिता से बात करते रहना, इट्स अ वर्क ऑफ द सन, इट्स अ वर्क ऑफ द होली घोस्ट. இது வந்து தேவ பிதாவோடு பேசுவது குமாரனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது. And you are also joined in that. அந்த இடத்திலே நீங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும். हम्म, ये एक आत्मिक मंडल में, आत्मिक दुनिया के अंदर, उस रलम में ये एक कॉलिंग है. ஆவி மண்டலத்திலே இது ஒரு விலையேற பெற்ற அழைப்பாக இருக்கிறது. जिस कॉलिंग अभी जीसस क्राइस्ट जो कर रहा है, वो आपको भी उस जगह में, उस रलम के अंदर बुलाया जा रहा है. எந்த அழைப்பிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த அழைப்பிற்குள்ளாக உங்களையும் அழைக்கிறார். So ये प्रेयर लाइफ के अंदर मैं विश्वास करता हूं आप सबके अंदर ये प्रेयर लाइफ आ जाए. நான் வாஞ்சிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட அழைப்பு வருவதாக. ये जो प्रेयर लाइफ के अंदर ये कॉलिंग, ये अनॉइंटिंग जिसके ऊपर काम कर रहा है, उनका हृदय कहीं पे भी कोई भी विषय को देख रहा है ना, उनका हृदय अपने आप से प्रार्थना करना शुरू कर देगा. कहाँ कमी को देख रहा है, जहां कोई, है ना, नेगेटिव बातों को देख रहा है ना, किसी की वो देश के लिए, दुनिया के लिए अपना हृदय, है ना, தடப்பனா शुरू करेगा. இப்படிப்பட்ட இந்த ஜெப அழைப்பை பெற்றவர்கள் எங்கு குறைவுகளை பார்த்தாலும், எங்கு பலவீனத்தை பார்த்தாலும், எந்த தேசத்திலுடைய குறைவுகளை பார்த்தாலும் அது இருதயமானது அது பதற ஆரம்பிக்கும். ஜெபிக்கிற வாஞ்சையை எழுப்பி தூண்டிவிடும். See, ये सब कुछ है. आज हम एक तरफ की लोग ऐसे चले गए हैं कि हम विनती करना ही जरूरत नहीं है, ऐसे चले गए हैं. இது எல்லாமே இருக்கு. ஆனா சில கூட்ட மக்கள் எப்படி போயிட்டாங்கன்னா, ஜெபம் பண்றதே அவசியம் இல்லைன்னு போயிட்டாங்க. விண்ணப்பம் பண்றது அவசியம் இல்லை என்று சொல்லி போய்விட்டார்கள். एक ग्रुप ऐसे चला गया, அப்படி ஒரு கூட்டம் போயிடுச்சு. दूसरा ग्रुप ऐसे कर रहे हैं. एक और ग्रुप है, इस दुनिया में सबसे ज्यादा वही लोग हैं, वे क्या करते हैं, विनती करना ही जरूरी है बोल के वो अंधा जैसा विनती कर रहे हैं. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, விண்ணப்பம் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம்னு அறியாமையிலே அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். उनके विनती को आप सुनेंगे ना, पागल जैसा विनतियां कर रहे हैं. அவங்க விண்ணப்பத்தை நீங்க கேட்பீங்கன்னா ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். परमेश्वर को ऐसे समझते हैं, परमेश्वर को कुछ नहीं समझ रहा है, यहाँ पे जो चल रहा है उनको कुछ नहीं पता, सब कुछ इन्हीं को पता है. அவங்களுக்கு எப்படி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கும்னா, இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் அவருக்கு சொல்ல வேண்டி இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. परमेश्वर को एडवाइस करते रहेंगे, बैठ के प्रभु आप ये कर दो, वो कर दो करके एडवाइस करते रहेंगे. உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு. ऐसा सोच के प्रार्थना करेंगे. परमेश्वर इस दुनिया को उद्धार करना नहीं चाहता और ये लोग परमेश्वर से भीख मांगते रहेंगे, प्रभु आप उद्धार करो करके भीख मांगेंगे. वो सोच रहे यही है विनती करना. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர் பிதாவானவர் இந்த பூமிய ரட்சிக்க அவர் விரும்பவே இல்ல, நம்ம தான் கேட்கணும், ரொம்ப ஒரு மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி எப்படியாவது ரட்சிங்கன்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. एक ग्रुप इस तरफ चला गया, कोई जरूरत नहीं, ऐसे चला गया. ஒரு குரூப் வந்து இது தேவையே இல்லைன்னு இந்த மூலைக்கு போயிட்டாங்க. दूसरा ग्रुप एग्जाम एक्सट्रीम में जाके भीख मांगने लग रहे हैं. இன்னொரு குரூப் வந்து அந்த இன்னொரு எல்லைக்கு மீறி போயிட்டாங்க. They both are walking in the flesh. இவர்கள் இந்த இரண்டு கூட்டங்களும் இவங்க மாம்சத்தில் செயல்படுகிறவர்கள். ये दोनों शारीरिक रूप से चल रहे हैं. இவர்கள் இந்த இரு கூட்டமும் மாம்சத்தில் செல்லுகிற மக்கள். जो भीख मांगने जैसा कर रहे हैं ना, वो भी समझते नहीं है, वो भी अपने बुद्धि से कर रहे हैं. ரொம்ப ஒரு மாதிரி ஆண்டவர்ட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி ஜெபிக்கிறவங்களும் தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். जो कुछ लोग ऐसे हो गए हैं कि ये सब करने की जरूरत ही नहीं है, ऐसे चले गए. இந்த விண்ணப்பம் பண்ணவே அவசியம் இல்லைன்னு இந்த மூலைக்கு போனவங்களும் அப்படி தேவனை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். यीशु मसीह अभी पिता के सामने याजक, महायाजक का
मिनिस्ट्री को कर रहा है, अभी भी वचन कहता है। வசனம் சொல்லுகிறது இப்ப வரையும் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். है ना? कितने लोगों को ये वचन पता है? यीशु मसीह हमारे लिए महायाजक का काम कर रहा है। எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வசனம் எங்க இருக்குன்னு? पढ़े कभी? யாராவது வாசிச்சிருக்கீங்களா? गुड। बाइबल आपको जानना जरूरी है। வேதத்தை தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். सो मसीह आपके लिए विनती कर रहा है। இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். सो अब यीशु मसीह कैसे विनती कर रहा है पिता के सामने? இயேசு கிறிஸ்து பிதா முன்னாடியா எப்படி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார்? उसको मैं नहीं सिखाऊंगा, நான் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. क्योंकि ஏனென்றால் वो आप जब उस रेलम के अंदर जाएंगे, आपका आत्मा अपने आप से वो विनती वो जैसा कर रहा है वैसा करना शुरू करेगा। நீங்க அந்த மண்டலங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாரோ அப்படியாக உங்கள் இருதயமும் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விடும். अभी मैं आपको ये चीज सिखा दिया, आप भी है ना एक और टेक्निक के रूप से वापस करना शुरू कर देंगे। आपका हृदय उस रेलम में जाने के बाद आपका हृदय कभी रोएगा, कभी हंसेगा, कभी कुछ बातों में। ये ऐसा नहीं है कि एक ही तरीका की विनती, ओ रोते रहना, मांगना, बोलने से ऐसे भीख मांगना, ऐसा नहीं है वो। நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களாகவே நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அவர் பண்ணுகிற விண்ணப்பமானது ஒரே மாதிரி இருக்காரு. சில நேரத்துல அழுவ முடியும், சில நேரத்துல சிரிப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில நேரத்துல விண்ணப்பங்களை வைப்பாங்க. அப்படிப்பட்டு பல முறைகளில் இருக்கிறது. आपका हृदय जब उस रेलम के अंदर उठा लिया जाएगा, உங்கள் இருதயமானது அந்த மண்டலத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, जब आप उस बुलाहट महायाजक का बुलाहट की अनॉइंटिंग आपके ऊपर आकर आपका हृदय महास्थान के अंदर उठा लिया जाएगा, உங்கள் மேலே அந்த ஆசாரிய அழைப்பு உங்கள் மேலே அந்த தைலமாக ஊற்றப்படும் பொழுது, आपका हृदय उस रेलम में उठा लिया जाएगा, உங்கள் இருதயம் அந்த மண்டலத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். कभी रोना भी पड़ेगा, நீங்க அழணும், சில நேரத்துல அழுக வேணும். वो अपने आप से आपका हृदय करेगा। वो உங்க இருதயம் வந்து தானாக பண்ணும். ये नहीं है कि रो रो के मांगने से प्रभु देगा, ऐसा नहीं है वो। இது வந்து ஒரு நீங்க அழுதாதான் அது கிடைக்கும் அப்படி கிடையாது. रो रो के मांगो परमेश्वर देगा, நீங்க அழுது கேளுங்க அப்பதான் அவர் கொடுப்பாரு, वो ऐसा नहीं है। அது அப்படி கிடையாது. आपका हृदय जब उस रेलम के अंदर जाने के बाद, जहां यीशु मसीह महायाजक है, आप भी याजक है, तो कभी आपका हृदय कभी रोएगा, कभी हंसेगा, कभी उस रिलम के अंदर से जब आप प्रेयर करेंगे, इट्स टोटली अ डिफरेंट एक्सपीरियंस। நீங்க அந்த ஜெப மண்டலத்துக்குள்ளாக நீங்கள் உங்கள் இருதயம் எடுத்துக்கொள்ளப்படும் போது பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் எப்படி பரிந்து பேசுகிறாரோ அப்படியாக உங்கள் இருதயம் மாற்ற பெறும். சில நேரத்தில் நீங்கள் சிரிப்பீர்கள், சில நேரத்தில் அழுவீர்கள், சில நேரத்தில் வித்தியாசமான முறையிலே அங்கு நடைபெறும். वो प्रेयर ही कुछ अलग होता है। அங்க நடைபெறுகிற ஜெபம் ரொம்ப வித்தியாசமானது. I'm teaching you one more thing. நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். This calling जिनके अंदर this calling है, वो लोगों के अंदर प्रेयर लिखने की आदत भी आएगा। நீங்க இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் எழுதுகிற அழைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். They write prayers. நீங்க ஜெபங்களை எழுதுவீர்கள். हम बोलते हैं ना, நாங்க உங்களுக்கு சொல்றோம்ல, हम प्रार्थना में लोग परमेश्वर के साथ बात करते हैं ना, நம்ம ஆண்டவரோட பேசுறோம்ல, वो बात नहीं करते हैं। அது அப்படி பேச மாட்டோம். बैठ के लिखना शुरू कर देंगे। विनती नहीं है, प्रेयर। परमेश्वर से जो बात करना चाहते हैं, they will write it. நாம் எதெல்லாம் ஆண்டவரோட பேசுகிறோமோ அதை எழுதுவோம். அதை வந்து ஜெபமாக அது எழுதப்படும்.
आप लिखेंगे நீ எழுதப்படும் இல்ல. நீங்க எழுதுவீங்க. You will have that habit of writing prayers. நீங்க வந்து உங்களுடைய பழக்கமாக இந்த ஜெபமானது எழுதுற மாரி உங்களுக்கு பழக்கம் வந்துரும். कभी-कभी आपका हृदय है ना प्रार्थना करना नहीं चाहता है. சில நேரங்கள்ல ஜெபம் பண்றதுக்கு மூடு உங்களுக்கு வராது. बैठ के लिखना शुरू करो. நீங்க உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஜெபங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. Hi daddy, ஹாய் டாடி, I'm coming into your presence. Daddy, I love you. Daddy, ये वो है करके உங்க आप जब लिखना शुरू करेंगे आपका हाथ को कंट्रोल ही नहीं कर पाओगे. Your hand will start writing your prayers. உங்க உங்க நீங்க எழுதும்போது ஹாய் டாடி, உங்க பிரசன்னத்துல நான் வரேன், உங்களோட பேச வரேன், நீங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கரங்களை நீங்கள் நிறுத்த முடியாது. அது போய்கிட்டே இருக்கும். प्रेयर राइटिंग भी होता है. प्रेयर सिर्फ बोलने में नहीं होता है. प्रेयर வெறு राइटिंग होता है. வெறுமனையா ஜெபம் என்பது சொல்லுகிறது, பேசுகிறது மாத்திரமல்ல, அது எழுதுகிறதும் இருக்கிறது அதிலே. राइटिंग इज अ वेरी 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 मैं कह रहा हूं जितना पावर हमारा शब्द को है उतना ही पावर हमारा राइटिंग को है. राइटिंग इज नॉट a physical act. Writing is a spiritual act. நீங்க வந்து எத்தனை அதிகமாக வார்த்தையில் வல்லமை இருக்கிறதோ அத்தனை அதிகமாக நீங்கள் எழுதுகிறதான எழுத்துக்களில் இருக்கிறது. எழுத்துக்கள் என்பது அது ஒரு சரீர பிரகாரமான அது வெளிப்பாடு அல்ல, அது ஆவிக்குரிய ஆக்ட், ஸ்பிரிட் ஆக்ட். It's a spiritual act. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ட், ஆவிக்குரிய செயலாக இருக்கிறது. जो आप यहाँ लिख रहे हैं, you are writing something, you are doing something in the realm of the spirit. You are writing something in the realm of the spirit. நீங்க இங்க எழுதுனீங்கன்னா அது நீங்க ஆவியில ஏதோ ஒரு காரியத்தை எழுதுகிறீர்கள் ஆவியிலே. So एक वचन को पढ़े. நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். कोलोसियन की किताब, கொலோசியர் अध्याय 2, இரண்டாவது அதிகாரம், अध्याय 2 वचन 15 पढ़े. துரைத்தனங்கள் இரண்டாவது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. वहां पे क्या है? हिंदी में पढ़ना. हिंदी में पढ़िए. कोलोसियों 2:14. Every writings, எல்லா எழுத்துக்களும், law is a writing. எழுத்து என்பது பிரமாணங்களில் எழுத்தும் ஒன்று. इसीलिए वचन कहता है writing kills. எழுத்து உங்களை கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. writing kills. எழுத்து கொல்லும். So writing is a spiritual act. எழுத்து வந்து ஒரு ஆவிக்குரிய செயல். So आप स्पिरिचुअल मैटर्स को लिखना शुरू करोगे ना, प्रेयर को लिखना अलग होता है, बोलना अलग होता है, लिखना अलग होता है. ஜெபம் விண்ணப்பங்களை சொல்றது வேற, எழுதுறது வேற. डैडी से बात कर रहे हैं ना, उसको दिल से लिखना शुरू करो. मैं कह रहा हूं स्पिरिट्स वर्ल्ड में उसकी पावर ही कुछ अलग है. நீங்க வந்து உங்க இருதயத்துல இருக்கிறத நீங்க சொல்றீங்களே, அதே வார்த்தைகளை நீங்கள் எழுதும்போது அதற்கு வல்லமை மிக பெரியது. So prayer book रखो, prayer note रखो. நீங்க பிரேயர் ஜெபத்துக்குன்னு ஒரு புக் வைங்க, ஒரு நோட் வைங்க. And I can tell you one more secret. நீங்க உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தையும் நான் சொல்லுகிறேன். We can write tongues को हम लिख भी सकते हैं. टंग्स எழுத கூட முடியும் நம்ம.
हम जो अन्य भाषा बोलते हैं ना उसको हम लिख सकते हैं। நம்ம வந்து அந்நிய பாஷையும் நம்ம எழுத முடியும். जब हम टंग्स में बात करते हैं, आप पेन और पेपर के साथ बैठ के टंग्स बात करते रहो। आत्मा में जाने के बाद आपका हाथ को पेपर में रखो, आपके हाथ पेपर में अपने आप से कुछ मूवमेंट करेगा। நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, உங்க கையில பேனா வைங்க, நோட்டு வச்சுக்கோங்க. அது உங்க உங்க ஸ்பிரிட்ல உங்க கை அப்படியே எழுதிட்டே இருக்கும். अपने आप से कुछ ना कुछ वहां पे है ना, आपको लगेगा कुछ ड्रॉ कर रहा है, ம். बट इट इज राइटिंग समथिंग इन द realm ऑफ द स्पिरिट। அது உங்கள பொறுத்தவரையும் அது ஏதோ வரையுதுன்னு நெனச்சுப்பீங்க. ஆனா, அது ஒரு ஆவி மண்டலத்திலே அது ஒன்றை எழுதுகிறது. जैसे मैंने कहा, एक-एक शब्द, ये हर एक आवाज का एक मीनिंग है realm ऑफ द स्पिरिट में। सेम वे आपको लगेगा मैं कुछ ये कर रहा हूँ, ड्राइंग कर रहा हूँ, बट इट्स ऑल हैविंग अ मीनिंग इन द realm ऑफ द स्पिरिट। நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு சத்தமும் ஆவி மண்டலத்திலே ஒரு அர்த்தத்தை பெற்றிருக்கிறது. அதேபோல, இங்க இந்த நோட்ல நீங்க இப்படி டங்ஸ் வந்து நீங்க இப்படி வரைகிறது போல இருந்தாலும், இதற்கு ஆவி மண்டலத்திலே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. कितने लोगों को बातें समझ आए? थोड़ी இது கொஞ்சம் ஆழமான ஒரு சப்ஜெக்ட் தான். எத்தன பேரு உங்களால புரிய முடியுது? दिस इज कॉल्ड टंग्स राइटिंग है ये। இது வந்து அந்நிய டங்ஸ் ரைட்டிங். कभी-कभी हम टंग्स बोलते नहीं हैं, हम लिखते हैं। சில நேரங்கள்ல அந்நிய பாஷை சொல்றது கிடையாது. எழுதுறோம். हाथ में रख के उस रैम में हाथ को पेपर में रख के बस लिखना शुरू करेंगे। टंग्स अपने आप से हैंड है ना मूवमेंट करेगा। நீங்க பேனாவ புடிச்சு நோட்ல உங்க கைய வச்சு நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த அந்நிய பாஷை அது தானாக எழுத்து வடிவத்தில் போயிட்டே இருக்கும். हम्म, आपको लगेगा हाँ मैं कुछ स्क्रैच कर रहा हूँ उधर, நான் வந்து எதையோ வரையிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்க किरकिरा பார்ப்பீங்க. मारी। கிறுக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. बट जैसे हम अभी बोलते हैं, अन्य भाषा बोलते हैं, वो शब्द हमें पता ही नहीं है, वो शब्द का हमारा मीनिंग भी हमें नहीं पता है। நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது, அதற்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் நம்மால் புரிய முடியவில்லையோ, அதே போல टंग्स राइटिंग भी होता है। டங்ஸ் ரைட்டிங்கும் இருக்கு. हाथ रखो, अपने आप से हाथ जैसा ना जबान अपने आप से मूवमेंट करके आवाज को प्रकट करता, वैसे हाथ अपने आप से मूवमेंट करके लिखेगा। எப்படி வாயால நீங்க அந்நிய பாஷையை பேசும் பொழுது, வாய் தானாக அது சத்தத்தை உருவாக்குகிறதோ, அதே போல நோட்ல நீங்க அந்த பெண்ண வைக்கும் பொழுது, அது தானாக அது எழுதிக் கொண்டே இருக்கும். அது கிறுக்கிற மாரி தான் உங்களுக்கு தெரியும். हम्म, थोड़ा सा गहरी बात है। क्यों मैं ये सब कुछ सिखा रहा हूँ? क्योंकि रैम ऑफ प्रेयर के अंदर जीना अलग होता है। दैट्स இதெல் अ कॉलिंग, दैट्स अ वेरी बिग कॉलिंग, बट दैट्स जीसस क्राइस्ट जिस रिलम के अंदर अभी बैठ के वो जो एक एक बात को वहां पे कर रहा है, उसके आप भी उनके साथ है वहां पे। இந்த காரியத்தெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஜெபம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமானதல்ல. ஜெபம் என்பது ஒரு அழைப்பாக இருக்கிறது. பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து அந்த மண்டலங்களில் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அவரோடு கூட இணைந்து நாமும் இந்த அழைப்பை பெற்றவர்கள் செயல்படுவோம். So God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hope you all understood what I said. நான் விசுவாசிக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.